ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 14 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரனை வந்து பார்த்து விஜய் பேசுறாருல. அப்ப விஜய் வந்து நான் வந்து காவேரியை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க என்ன நம்பாட்டியும் பரவாயில்ல. நான் வந்து நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால என்ன வந்து காவேரி கிட்ட பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட வந்து அவர் பக்க நியாயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ உடனே குமரன் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அன்னைக்கு நீங்க தான் அவள கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. பேக்க தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னத நாங்க எல்லாருமே தான் கேட்டோமே அப்படின்னோனே, அதுதாங்க என்னோட பேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு சொல்லி தான் ஆஃபீஸ் கூட்டிட்டு போலான்னு சொல்லி, நான் அந்த மாரி இது பண்ணி வெளியில கூட்டிட்டு வரும்போது, ஒரு 2 நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க அங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னோனே, இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் சர்ப்ரைஸ் குடுப்பீங்களா? அவ மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து விஜய திட்டுறாரு. அவ வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அந்த மாரி அந்த குழப்பத்திலே தானே அவளும் இருந்திருப்பானோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா, இத வந்து நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம குமரன் கிட்ட வந்து விஜய் சொல்றாரு, "நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னோனே." "இல்ல எதுவா இருந்தாலும் இப்போ வந்து வீட்ல எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. மறுபடியும் காவேரிய போய் கஷ்டப்படுத்தக் கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன்னு" சொல்லிட்டு குமரன் கிளம்பிடுறாரு. இப்ப குமரன் வீட்ல வந்து விஜய் சொன்ன விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப பார்த்து கங்கா வராங்க. அப்ப கங்கா கிட்ட வந்து குமரன் நடந்த விஷயத்த சொன்னோனே, இப்போ கங்காவும் இந்த மாரி காலையில யமுனா பேசினப்போ காவேரியும் திட்டினா அப்படின்னோனே, இப்ப இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, அவங்க 2 பேரும் உறுதியா இருக்கும்போது, நம்ம இதுக்குள்ள போய் எதையுமே குழப்ப வேண்டாம். அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டும். அத்தை கிட்ட வேணா இத பத்தி பேசலாமா? அப்படின்னு குமரன் கேட்கிறாரு. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்குது. அதனால இப்ப போய் பேசினோம்னா, அம்மா வேற மாரி ஆயிரும். அதனால கொஞ்ச நாள் டைம் விட்டு அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போது இத பத்தி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி கிட்ட வந்து நிவின் வந்து பேசுறாரு. காவேரி வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிவின் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஏன் அவசரப்படுற? சீக்கிரமா நீ வந்து விஜய் கூட சேர்ந்துருவ. அப்புறம் ஏன் வேலைக்கு போணும்?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கிறாரு. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல" அப்படின்னோனே, இப்ப நிவின் வந்து சொல்றாரு, "எல்லா பிரச்சனையும் என்னால தானே. யமுனா வந்து என்ன கேள்வி கேட்டா, என்னால பதில் சொல்ல முடியாம நான் இந்த மாரி உண்மைய சொன்னனால தானே உனக்கு பிரச்சனை ஆயிருச்சு" அப்படின்னு. அப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நீங்க சொல்லாட்டியும் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய தானே செஞ்சிருக்கும் இந்த உண்மை. ஆனா விஜயே என்ன வந்து இந்த மாரி பேக் எடுத்துட்டு கிளம்ப தான் சொன்னாரு" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நிவின் வந்து சொல்றாரு, "இல்ல கான்ட்ராக்ட் இருக்குது" அப்படின்னு சொன்ன விஜய்க்கும், என்னால காவேரிய நான் லவ் பண்றேன். நான் வந்து மனசார அவ கூட வாழ ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அத நானே நேர்ல பார்த்துருக்கிறேன். அவர் வந்து உன்ன வந்து உண்மைக்குமே லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிவின் வந்து சொல்றாரு. அப்ப காவேரி கிட்ட இத பத்தி அவர் உன்கிட்ட சொன்னதே இல்லையான்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட சொன்ன மாரி அவர் டைரக்ட்டா என்ன லவ் பண்றேன்னு சொன்னதே இல்ல. ஆனா வந்து எனக்கு வந்து நெறைய மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி குடுத்துருக்கிறாரு அப்படின்னோனே, இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து டைரக்ட்டா உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லன்னு கூட நெனச்சிருக்கலாம்ல. அந்த மாரி அவர் வந்து உனக்கு நெறைய இன்சிடென்ட் கிரியேட் பண்ணி குடுத்ததுல கூட நீ புரிஞ்சுக்குவேன்னு நெனச்சிருக்கலாம்ல அப்படின்னோனே, எல்லாமே சரிதான். ஆனா வெண்ணிலா வந்த பிறகு தான் எல்லாமே இதாயிருச்சு. அன்னைக்கு கூட பாத்தீங்களா, அவரு என்ன கைய பிடிச்சு இழுத்தப்ப வெண்ணிலா வந்தோனே அப்படியே இருந்துட்டாரு. எனக்கு இப்ப எதுவுமே பிரச்சனை இல்ல. அவர்கிட்ட போய் நான் வேணுமான்னு கேட்டா, அவருக்கு எனக்கு காவேரி தான் எல்லாம்ன்னு சொல்லுவாரு. ஆனா, வெண்ணிலாக்கு முழுசா சரியான பிறகும் அவரால அப்படி யோசிக்க முடிஞ்சுச்சுன்னா தான், என்னால சேர முடியும் அப்படிங்கிற மாரி காவேரி சொல்றாங்க. இப்ப நிவின் வந்து நான் வேணா விஜய் கிட்ட போய் பேசவா? அப்படின்னோனே, இல்ல அதெல்லாம் வேணாம் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்க இவங்க 2 பேரும் பேசின எல்லாத்தையுமே யமுனா அங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்காங்க? தப்பா பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னே தெரியலையே! அப்படின்னு அங்க நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி சாரதாவும் நின்னு யமுனா ஒரு மாரியா போறத பார்க்குறாங்க. இப்ப அத போய் கங்கா கிட்ட சொல்லும்போது, அவ இன்னுமே திருந்தவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கங்கா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போயிரலாமா? மாப்பிள்ளைக்கு வந்து பொறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னேன்ல, அவரே வெள்ள அடிச்சிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு நம்ம கண்டிப்பா இங்கேருந்து கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.